சேர்மா துணை ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் முயற்சியை தாண்டி ஏதோ ஒன்று நடந்தால் அது இறைவன் விருப்பம் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். சில நேரங்களில் சில முடிவுகள் நம் புதிய வாழ்க்கையின் தொடக்கமாக இருக்கலாம். வாழ்க்கையில் நீ சந்திக்கும் ஒவ்வொருவரும் உனக்காக அனுப்பப்பட்டவர்களே. வேண்டியவர் வேண்டாதவர் தெரிந்தவர் தெரியாதவர் என்று யாருமே இல்லை உன் வாழ்வில். அவர்கள் வருவதற்கும் அதனால் வரும் நன்மை தீமைகளுக்கும் காரணம் உன் பூர்ண ஜென்ம கர்ம வினைகளே. பிறப்பின் நோக்கம் மனித உருவம் எடுத்த அனைவரின் நோக்கம் தன்னை அறிவதும் தலைவனாகிய இறைவனை அறிவதே ஆகும். பொம்மலாட்டத்தில் வெகு நாட்களில் பொம்மைகளின் அசைவுகளை பார்த்தவர்கள் திரைக்கு பின்னால் யார் பொம்மையை ஆட்டுவது என்று அவரை காண முற்படுவார். பொம்மலாட்டத்தை பார்த்து பார்த்து சலித்தவர்களே அவரை காண முற்படுவார். தன்னை மறந்து பொம்மலாட்டத்தின் மயக்கத்தில் இருப்பவர்களுக்கு ஆட்டக்காரரின் நினைவு வராது. ஒருவன் தனது பாயை சுருட்டி கொண்டு கக்கத்தில் வைத்து கொண்டு தெருக்கூத்து பார்க்க சென்றான். ஊத்து தொடங்காததால் அங்கேயே பாயை விரித்து தூங்கி போனால் விழித்து பார்த்தபோது கூத்து முடிந்து இருந்தது. எனவே பாயை எடுத்துக்கொண்டு வீடு திரும்பினான். வாழ்க்கையில் அனுபவம் பெறாமல் மறு பிறவி எடுப்பவர்கள் கூத்து பார்க்கச் சென்று பார்க்காமல் வந்தவர்கள். தான் வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதே. சில விஷயங்கள் கிடைக்காமல் இருப்பதே நன்று. சூழ்நிலைகள் கடினமாக இருந்தால் சோர்ந்து விடாதீர்கள். உங்கள் புண்ணிய கணக்கு சரியாக இருந்தால் இறைவன் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களை காக்க வந்து நிற்பார். உன்னை கருவிலேயே காத்தவன் நான் இப்போது எவ்வாறு கைவிடுவேன். உன் மனம் உடையும் போதெல்லாம் உன் சேர்மன் அப்பா ஆகிய நான் தவறாது தரிசனம் தருவேன். தீராத மன அழுத்தத்தில் இருளில் பயணிக்கும் போது சேர்மன் ஐயா என்னும் ஒளியை தவிர இவ்வுலகில் வேற எந்த ஒளியில்லை. சிலர் உன்னை ஏமாற்றுவார், சிலர் உன்னை அழ வைப்பார். ஆனால் அவர்களுக்கு தெரியாது உன்னை பாதுகாப்பது சேர்மன் ஐயா ஆகிய நான் என்று. என்னை நம்பிய உன்னை கை விடுவேனா. எவ்வளவு பெரிய பிரச்சனையானாலும் சரி சேர்மன் ஐயா என்னை காப்பார் என்று கடந்து செல். உன் இறை நம்பிக்கை உன்னை காக்கும். அன்பையும் ஆசையும் அளவோடு வை. ஏனெனில் அன்பு அதிகமானால் பைத்தியமாக்கும், ஆசை அதிகமானால் அடிமையாக்கும். சிறிது காலம் அமைதி கொள். தற்போது உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை எண்ணி கலங்காதே. உன்னை சோதிப்பேன் தவிர என்றும் கைவிட மாட்டேன். அடுத்து என்று பயந்து வாழாதே. என்ன நடந்தாலும் என் அப்பன் சேர்மன் ஐயா காப்பார் என்று துணிந்து செல். துன்பங்கள் உங்களை கட்டி அணைத்தால் அதை உதிரிவிட்டு அப்பனாகிய சேர்மன் ஐயாவை கட்டி அணைத்துக்கொள். இறை நம்பிக்கை இருக்கும் போது நீ எதை இழந்தாலும் அது வேறொரு வடிவில் உன்னை தேடி வரும். இருள் என்பது உன் இமைகள் திறக்கும் வரை தான் இழிவு என்பது. நீ வெற்றியை சுவைக்கும் வரை தான் இருளையும் இழிவையும் கண்டுகொள்ளாமல் உன் வெற்றியை நோக்கி நீ செல். உன் நல்ல மனதிற்கு என்றும் துணையாக நான் இருப்பேன். உன்னை தாழ்த்தி பேசியவர்கள் முன் உன்னை நான் வாழ வைப்பேன். ஏதோ ஒரு கஷ்டம் உன்னை விடாமல் துரத்துகிறது என்றால் உன்னை பெரிய வெற்றியை நோக்கி நகர்த்துகிறது என்று அர்த்தம். காத்திரு, சரியான நேரம் வரும் வரை. ஒருவர் பார்வைக்கு குப்பையாக தெரியும் நீ மற்றொருவர் பார்வைக்கு புதையலாக தெரியலாம். உங்கள் இறை நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்றைய தினம் கடினமாக இருக்கலாம், நாளை மிக மோசமான தினமாக இருக்கலாம், நாளைய மறுதினம் நிச்சயம் பிரகாசமாக இருக்கும். வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நினைத்து விடாதே. மேலும் 2 புள்ளிகளை வைத்து உன் வாழ்க்கையை தொடங்கு. கடந்து வந்த படிக்கலை உடைத்து விடாதீர்கள். ஒருவேளை நீங்கள் இறங்குவதற்கு அதே படிக்கல் தேவைப்படலாம். விதி வழி எது, காலம் கொடியது. தெளிந்த மனநிலைக்கு தந்திரம். நான் சேர்மன் அருணாச்சல சுவாமியே சரணம் அடைந்து விட்டேன். ஓம் சேர்மா ஓம் சேர்மா ஓம் ஓம் சேர்மா.